ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப் அப்படின்னா என்ன சார்? ஏன்னா எல்லாம் இப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்றப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் திருடங்கையிலே உங்கள் சாவியை கொடுக்குற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு போயிடும் அப்படின்றாங்க. இது உண்மையா சார்? சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாரி உங்கள் வீட்டு சாவியை நீங்கள் வேறு யாருக்கிட்டயோ கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஆத்தரைஸ் டு ஓப்பன் யுவர் ஹவுஸ். அப்புறமா வந்து வீட்டில் ஏதோ காணாமல் போச்சுன்னு நீங்கள் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப் யாருக்கோ கொடுத்துருக்கீங்க, உங்கள் மொபைலை யாரோ பார்க்க முடியும் அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணுவாங்க. நான் பேங்க்லேருந்து அப்டேட் பண்ணுறேன், உங்களோட வெரிஃபை பண்ணுறேன், கேவைசி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இந்த விஷயத்தை கொடுக்கும்போது அவங்க பேக்ரவுண்டில் உங்களுடைய எல்லா பாஸ்வேர்டோ இல்லை ஓடிபிஸோ எது வேணால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய கான்டாக்ட் புக்கு எல்லாமே வந்து அதில் போயிடுறதுனால டெஃபினட்டாக உங்களுடைய ரிஸ்க் ரொம்ப அதிகம். அதனால் ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்பை வந்து அவாய்ட் பண்ணுறது, உங்களுடைய மொபைலில் பர்டிகுலராக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவைப்பட்டதுன்னா ஃபிசிக்கலாக பண்ண பாருங்கள், டிஜிட்டலாக பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது.